ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்பால் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் மக்கள் தவித்து வருகிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சரில் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியின் புதிய அறிவிப்பால் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இன்று காலை முதலே ரிசர்வ் வங்கியின் முன்பாக பல்வேறு ஊர்களிலிருந்தும் சென்னை ரிசர்வ் வங்கிக்கு வந்த மக்கள் தங்களுடைய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் மிகுந்த அல்லல் பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது புதிதாக ரிசர்வ் வங்கியின் வெளியே ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் இந்திய அரசின் டிசம்பர் 31, 2016 தேதியிட்ட குறிப்பிட்ட வங்கி நோட்டுகள் அவசர சட்ட எண் 10 படி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரை வெளிநாட்டில் இருந்தவர்களுக்கும் இந்தியாவில் இல்லாததால் அந்த மாற்றும் வசதியை பெற இயலாதவர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு மட்டுமே பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய ரூபாய் நோட்டுகள் மாற்றி கொடுக்கப்படும் என ஒட்டியிருக்கிறது. இந்த அறிவிப்பால் இன்று ரூபாய் நோட்டு மாற்றுவதற்காக வந்த மக்கள் அனைவருமே அதிருப்தி அடைந்துள்ளனர். தங்களுக்கு இது குறித்த தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை, அரசின் மூலமாக மக்களை சென்றடையவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் மார்ச் 31ஆம் தேதி வரை பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற இயலும் என்கிற அறிவிப்பை நம்பித்தான் இந்த ரிசர்வ் வங்கியை நோக்கி வந்துள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை வந்து கேட்ட பொழுது திங்கட்கிழமை மாற்றி தருவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் திடீரென இப்படி ஒரு அறிவிப்பு ஒட்டப்பட்டிருப்பதால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இங்கு வந்த பல்வேறு பொதுமக்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டதாலும் ரூபாய் நோட்டை மாற்ற முடியாது என ஏமாற்றம் அடைந்து கூச்சலிட்டதாலும் இங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இங்கே யாரும் அத்துமீறி நுழைய முடியாதபடி பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற அறிவிப்புகள் திடீரென மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றும் இங்கு வந்த ஒரு சிலர் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் ரிசர்வ் வங்கியிலிருந்து செய்தியாளர் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.